இந்த வாரம் குக் வித் கோமாளியில் ரோஷினி அவங்க நெய்யப்பம் பண்ணியிருந்தாங்க. கேரளாவில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துடுறேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை அரிசியை நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலைல பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போது நல்லா ஊறின அரிசியை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போது இதில் நான் வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நார்மலான பூவம் வாழைப்பழம் தான், 2 பழம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால நம்மளோட நெய்யப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சோடா சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே ஒரு 8 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நெய்யப்பம் பண்ணிக்கலாம். நாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்ததுனால ஒரு 2 மணி நேரம் கழித்து சுட்டாலே நெய்யப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 2 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட குழி பணியார கல்லை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழியில் ஒரு 1/4 குழி ரொம்புற வரைக்கும் நெய் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நெய்யில் தான் ட்ரை பண்ணணும். நீங்கள் எண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போது இந்த குழியில் ஒரு 3/4 குழி ரொம்புற வரைக்கும் நம்ம இந்த மாவு சேர்த்துக்கலாம். நெய்யப்பம் வேகும் போதே அந்த நெய்யும் வெல்லமும் சேர்ந்து கொடுக்குற வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்ல கோல்டன் கலர் ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட நெய்யப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டு இந்த நெய்யப்பம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.